ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நானும் ஒரு முறை 2 முறை அல்ல, 8வது முறையாக உன்னை பார்க்க வந்திருக்கேன். இது வரைக்கும் 7 ஜென்மங்களில் 7 பிறவிகளில் நான் உனக்காக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிறவிகளிலும் வந்து காட்சி கொடுத்தேன். ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்காம கடைசி வரைக்கும் நல்லதை அனுபவிக்காமலேயே இப்போது 8வது முறையாக என்னை பார்க்கவில்லை. இந்த முறை நான் உனக்கு தரிசனம் கொடுத்ததே உன் வாழ்க்கையில் நீ வேண்டி கேட்ட அனைத்தையும் சிறப்பாக நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான். நீ எதிர்பார்த்ததை, நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. இதோ இப்போது நீ மகிழ்ச்சியாக மன நிறைவோட சந்தோஷத்தோடு வாழ்வதை பார்க்கணுன்ற ஆசையோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். இனி எல்லாமே உன் விருப்பப்படி நடக்கும். என் இமை கொண்டு உன்னை காக்கும்போது உனக்கு மன அமைதி கிடைக்கும் அல்லவா. என் கண்ணிமை போல உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் நீ எப்போது என்னை முதலாக நம்பி வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதே உனக்கு நம்பிக்கைங்கிற ஒளியை நான் ஏற்றி வச்சுட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லதே நடக்கும்படி செய்ய போகிறேன். உன்னால் யாருக்காவது நல்லது செய்ய முடியும்னா, நல்லதை செய்ய முடியும், நல்லதை சொல்ல முடியும்னா உடனே தயங்காமல் செஞ்சிடு. அது மட்டுமல்ல, நீ ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிற, ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்கிறன்றது இன்னொருத்தவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. இடக்கை கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டீன்னு அப்புறமா கண்டிப்பா நீ செய்த நன்மைகளுக்கும் நல்ல நல்ல பலன்களுக்கும் ஏற்ற புண்ணியத்தை உன்னால் அனுபவிக்க முடியும். அவங்க கிட்ட போய் பெருமையாக பேசாமல் இவங்க கிட்ட போய் நான் அது செய்கிறேன்னு பெருமைப்படுத்தி பேசி கொள்ளாமல் உன்னாலான உதவிகளை யாருக்கும் தெரியாமல் செஞ்சுக்கிட்டே இரு. உனக்கான பாதை இனி வெற்றி பாதையாக இருக்கும்படி இந்த வராகி அம்மாவே உன் பாதையில் இருக்கும் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிய போறேன். உன் நம்பிக்கையை பலப்படுத்தி உன் சவால்களில் ஒன்றை ஜெயிக்க வைப்பேன். உன் வாழ்க்கை என்னால் நிர்ணயிக்கப்பட்டது தானே. நீ நம்பிக்கையோட முன்னேறினா கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்லவே. உனக்கு யார் கெடுதல் செஞ்சாலும் தீங்கு செஞ்சாலும் கெட்டதே நினைச்சாலும் கூட அவர்களை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்குவேன்னு நம்பு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் கூட நான் இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியுடையதாகவே இருக்கும். மனதில் எந்த குழப்பத்தையும் வைத்து கொள்ளாமல் என்னை நம்பி நீ வாழும்போது எல்லாமே நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிடும். எது வேணும்னு நீ என்கிட்ட வேண்டி கேட்டாயோ அதுக்கு பதில் கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இத்தனை நாளா நீ செய்த பிரார்த்தனைகளும் நீ செய்த நல்ல விஷயங்களும் நன்மைகளும் அதற்குரிய பலனை கொடுக்க போகுது என் செல்லமே. நீ ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்த நான் உனக்கு நடத்தி கொடுக்கலன்றதுக்காக உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது. கேட்டதை கொடுக்கும் வராகி அம்மா, வரம் தரும் இந்த வராகி அம்மா உனக்கானதை மட்டும் கொடுக்காமல் விட்டு விடுவேனா என்ன? நீ கேட்டதை நீ எதிர்பார்த்ததை விட அழகா சிறப்பா அழகான சரியான நேரத்துல உன் கைகளில் ஒப்படைக்கணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா கூடிய சீக்கிரம் அதை உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். நீ ஆசைப்பட்ட விஷயமும் நீ நினைச்ச காரியமும் நல்லபடியாக நடப்பதை இனி யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு இருக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் சவால்களையும் முறியடிச்சு உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரப்போறேன். நீ எப்போதும் எல்லாரிடமும் அன்பாக இரு. யாராவது உன் மேல கோபப்பட்டாலும் சண்டை போட்டாலும் உன் கூட வம்பிழுத்தாலும் வாக்குவாதம் செஞ்சாலும் கூட நீ சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உனக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்களையும் கூட நீ மன்னிச்சு கடந்து போயிடு என் செல்லமே. நீ அப்படி அமைதியா பொறுமையா கடந்து போகும்போது கண்டிப்பா அவங்க உன்னை பத்தி புரிஞ்சுக்குவாங்க. உன் நல்ல மனசை யார் துன்புறுத்தினாலும் அதிலிருந்து உன்னை காப்பாத்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு முடிப்பேன். உன்னுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் நீ செஞ்சுட்ட. இனிமே உன் முயற்சியை வெற்றியாக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு தானே. உன் வாழ்க்கையில இனிமே எப்படிப்பட்ட அற்புதம் நடக்க போகுதுன்ற மட்டும் பொறுத்து இருந்து பாரு. உன் வேண்டுதல் நிறைவேறலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது இந்த நல்ல நாளிலேயே உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி முடிச்சிருவேன். இன்று இரவு வருவதற்குள்ளாகவே உனக்கான ஒரு நல்ல வழியை நான் காட்டுவேன் என் செல்லமே. இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்ல விதமாக நடக்க போகுது. மன நிம்மதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் வேண்டி கேட்டுக்கொண்டிருந்த உனக்கு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தரேன். உன் வாழ்க்கையில நீ தோத்து போனதை நினைச்சு வருத்தப்படாத. இந்த வராகி அம்மாவை வணங்கியும்
எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சே நினச்சி கவலைப்படாத. உன் மனசில் எந்த பயமும் இல்லாத தைரியமான துணிச்சலோட எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பிச்சினா இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக இருந்து இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கே உன் கனவை நிறைவேற்றி முடிச்சிடுவேன். நான் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த விஷயத்திலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. உன் கஷ்டத்தை குறைப்பதற்கான நல்ல வழிகளை மட்டும்தான் காட்டுவேன். நீயாக எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காம அமைதியாக இரு. நான் இருக்கும்போது நீ எதிர்மறையாக நடக்காது கிடைக்காதுன்னு யோசிக்கவே கூடாது. உனக்கு உகந்தது எது, உனக்கு சரியானது எது, உனக்கு சந்தோஷத்தை தருவது எதுன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா நீ மனசில் ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நானே உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறேன். நடக்கவே நடக்காது நீ நினச்ச விஷயத்தையும் நான் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. எதிர்காலத்தை பற்றிய சந்தேகமோ வருங்காலத்தை பற்றிய வருத்தமோ உனக்கு வேண்டாம். நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது அதுவே தீபமாக எரிந்து உனக்கான வெளிச்சத்தை கொடுக்கும். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையின் மூலமாக தான் நான் உன் எதிர்காலத்தை வடிவமைச்சிருக்கேன். அதனால எதுவுமே உடனே நடக்கணும்னு அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உனக்கான நேரம் வரத்தான் போகுது. எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க தான் போகுது. நீ பொறுமையோடு சிந்திச்சு செயல்படும் போது இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றி நாளாக இருக்கும். இந்த வராகி அம்மாவும் உன் கூடவே இருந்து உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நல்ல வெளிச்சத்தை கொடுத்து உன் எதிர்காலத்தை பிரகாசமாக ஜொலிக்க வைப்பேன். வாழ்க்கையில ஒரு சிலர் உனக்கு பிடிக்காததை செய்யும் போதும் அல்லது செஞ்ச பிறகும் மன்னிப்பது தான் உனக்கு நல்லது. அதுதான் நீ அமைதியாக இருப்பதற்கான அடையாளம். சில பேர் செஞ்ச செயல்களையும் அவர்களையும் மறக்கும் போது அது உன் மனச்சுமையை குறைக்கும் என் செல்லமே. உனக்கு பிடிக்காததை யாராவது செய்கிறாங்கன்ற போது பதில் பேசாம கோவப்படாம ஆத்திரப்படாம மௌனமாக நீ கடந்து போனினா அது இன்னும் உனக்கு பெருமையை கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கு பிடிக்காத மனிதர்களையும் உன்னை பிடிக்காத மனிதர்களையும் விட்டு விலகும் போது உன் மனசுல ஒரு அமைதி உண்டாகும். தேவையற்ற விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு கவலைப்படாம வருத்தப்படாம பயப்படாம அதை மனதில் இருந்து அழிப்பது தான் உன்னுடைய புது வாழ்க்கையின் தொடக்கத்துக்கான வாய்ப்பாக இருக்கும். உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சில பேர் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வந்திருக்காங்க, சில பேர் உன் மனசை சுத்தப்படுத்த வந்திருக்காங்க. அதனால யார் நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும், யார் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் நீ யாரையும் குற்றம் சொல்லாதே என் செல்லமே. பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ தப்பு நடந்துடுச்சுன்னா மன்னிச்சு அமைதியா முன்னேறி போய்கிட்டே இரு. நீ இழந்ததை விட, நீ கைவிட்டதை விட, நீ தவற விட்டதை விட சிறப்பானதை இந்த வராகி அம்மா உனக்காக கைகளில் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசுல நீ ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு நல்லபடியா நடக்கணும்னு என்னிடம் வேண்டுதல் வைத்தாய் அல்லவா? ஆனா வேண்டுதல் வச்சுட்டியே தவிர உன் மனசுக்குள்ள அது நடக்குமோ நடக்காதோன்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த குழப்பத்தை போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். உன்னுடைய எண்ணப்படியே உன் வாழ்க்கையை நான் வடிவமைப்பேன். நீ எதற்காகவும் மனசுக்குள்ள குழம்பாதே. என்கிட்ட வந்து பேசு. மனசுக்குள்ளேயே யோசிச்சு யோசிச்சு பேசி பேசி குழப்பிக்கிட்டே இருக்காம என்கிட்ட வந்து உன் கவலைகளையும் குழப்பத்தையும் கேள்வியையும் சொன்னினா ஏதாவது ஒரு வடிவத்தில் நான் வந்து உனக்கான தீர்வை கொடுப்பேன் என் செல்லமே. உன் எண்ணத்தில் உன் மனசில் தோணக்கூடிய எந்த எண்ணங்களையும் ஏன் பொறுப்பில் விட்டுடு. நீ விரும்பக்கூடிய நல்ல விஷயம் நிச்சயமாக உனக்கு நடக்க தான் போகுது. உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் அது அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான ஆறுதலையும் உனக்கான ஆசீர்வாதங்களையும் நான் கொடுப்பேன். உன்னை கரை சேர்க்காம நான் அப்படியே தவிக்க விட்டுட மாட்டேன் என் செல்லமே. யாராவது சில தீயவர்கள் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு தீமைகள் செய்ய நினைக்கும் போது அவர்கள் உனக்கு தரும் தீமைகளை நான் அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்புறமா நான் ஏன் ஆட்டத்தை ஆரம்பிக்கும் போது அவர்களே சோர்ந்து துவண்டு தோற்று போய்விடுவார்கள் என் செல்லமே. ஒவ்வொரு மனுஷன் தப்பு செய்யும் போதும் அவன் கருமத்துக்கான விதையை போடுறான்னு அர்த்தம். அவன் போட்ட அந்த விதை அவனுக்கான தண்டனையை கண்டிப்பாக கொடுக்கும். நீ எப்போதும் எந்த விதத்திலும் யாருக்கும் துன்பம் கொடுக்கவோ தவறு செய்யவோ வேண்டாம். ஏன்னா நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். நீ கலங்காதே என் செல்லமே. நல்ல வழியில் நல்ல மனசோட நீ செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் நம்பிக்கையும் பொறுமையும்
கண்டிப்பாக உன்னை உயர்த்தும். என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெற்று நீ மிக உயர்ந்த ஆளாக வாழும்படி உனக்கான நிலைமையை உயர்த்த போகிறேன். மற்றவங்க உன் வாழ்க்கையில் வந்து தந்திரம் செஞ்சாலும் சூழ்ச்சி செஞ்சாலும் யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. மற்றவங்க நினைக்கிறத உன் வாழ்க்கையில் நடக்க விட மாட்டேன். உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல வழியை காட்டி உன்னை வழிநடத்த போவது நான் தான் உனக்கு தாயாகவும் தெய்வமாகவும் காவலாகவும் உன் கூடவே இருக்க போகிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் என் அருளால் உனக்கு சிறப்பாக நடத்தி முடிப்பேன். ஏன் பாதுகாப்பில் நீ பத்திரமாக இருக்கிறாய் என் செல்லமே. அதனால் உன் வாழ்க்கையை பற்றின கவலையோ பயமோ உனக்கு வேண்டாம். இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. இதுவரைக்கும் எது நடக்கணும்னு ஆசைப்பட்டு காத்திருந்தாயோ எல்லா நன்மைகளும் இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக உன்னை வந்து சேரும். நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போகிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். உன் முயற்சிகள் அனைத்தும் உனக்கு பலனை கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படி நான் செய்ய போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் அமைதியும் முன்னேற்றமும் அனைத்தும் நிலையாக நிரந்தரமாக வந்து சேரப்போகுது. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி முடிப்பேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உன் மனசு மட்டும் சரியாக இருந்ததுன்னா நீ மட்டும் நல்ல செயல்களை சரியாக ஒழுங்காக செஞ்சினா அதுக்கு பிறகு உன்னை யாராலும் கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நீ உயர்வான நல்ல நிலைமைக்கு வந்து விடுவாய் என் செல்லமே. உன்னை சுற்றி உள்ளவங்களே உன்னை பற்றி பாராட்டி பேச ஆரம்பிப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு சிலர் உன்னை குறை சொல்கிறாங்க, அவங்க பார்வையில் சந்தேகம் இருக்குன்னா அதுவும் நீ ஜெயிச்சதுக்கான அடையாளம்தான். ஏன்னா ஒரு மனுஷன் கொஞ்சம் முன்னேறான், கொஞ்சம் வாழ்க்கையில் உயர்றாங்க, நல்ல நிலைமைக்கு வர்றாங்கன்ற போது தான் சுற்றி உள்ள மனிதர்களின் கண்களில் கோபமும் பொறாமையும் எரிச்சலும் சந்தேகமும் எல்லாமே வரும். இது எல்லாமே நீ உயர்றதுக்கான அடையாளம்தான். கண்டிப்பாக நீ சிறப்பாக நல்ல நிலைமையில் வாழ தான் போகிற.